பார்த்துட்டு இருக்கிறது நம்ம SRM Institute of Hotel Management and Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ தொடர்ந்து நம்ம எபிசோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி அந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என் கையில் கோன் இருக்கு இல்லையா, ஸோ இதை பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட் ரெசிபி செஞ்சு காமிக்கிறதுக்காக நம்ம SRM Institute of Hotel Managementலேருந்து நம்ம செஃப் கோபிநாத் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? बहुत अच्छा है. बहुत अच्छा. ஸோ அப்போ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி செய்ய போகிறோம், தெரிஞ்சிடுச்சு. வேற மாதிரின்னு சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமாம், வேற மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே செஃப், டிஷ்ஷுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அது என்ன கோன்? கோன் இந்த நம்ம பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா மலாய் சிக்கன் கொர்னிட்டோ. ஓ, கோன் பார்த்தோன்னே நான் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறீங்க நான் நினச்சிட்டேன். ஸோ மலாய் சிக்கன் கொர்னிட்டோங்கிறது நார்மல் சிக்கன் டிக்கா மாதிரி தான். ஸோ மலாய்ங்கிறது க்ரீமி ஃப்ளேவர் இருக்கக்கூடிய சிக்கனை நம்ம நீங்கள் சூப்பராக சொன்னீங்க க்ரீம் கோன் க்ரீம். ஸோ அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆயில் தாங்க, ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். ஸோ ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது கூட கொஞ்சம் மசாலாஸ் வச்சுருக்கிறோம். கரம் மசாலா, ஜீரகத்தூள்லாம் வச்சுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரம் மசாலா தரீங்களா? ஸோ அவுட்புட் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட்டாக தான் வரப்போகுது, ஏன்னா நம்ம டிஷ்ஷோட பேர் மலாய். ஸோ ஒயிட் கலராக தான் இருக்க போகுது. அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் வாசத்துக்காக கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் பேசிக் மிக்சர். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள். ஸோ நம்மள்ட்ட ஒரு ஒயிட் பேஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ பெரிய வெங்காயமும் கேஷ்யூ நட்டும் பாயில் பண்ணி அதை பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு தந்தூரி ஃபுட் பண்ணாலுமே கொஞ்சமாக ஹங் கர்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஹங் கர்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டி தயிர் தான். ஸோ கட்டி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணலாங்களா? ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேசிக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் மாதிரி, வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி பண்ண போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம், ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ இதுக்கு மெயின் 3 ஒயிட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ்ட் போட்டிருக்கோம், கட்டி தயிர் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி கட்டி தயிர்லேயே கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா புளிப்புத்தன்மை ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சால்ட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் லெமன் ஜூஸும் கொஞ்சம் சால்ட்டும். நார்த் இந்தியன் ஃபுட்டுனால நிறைய ஹெர்ப்ஸ் போட்டிருக்கு. பதிலாக நம்ம ஒரு ஹெர்ப் வச்சுருக்கிறோம், கசூரி மேத்தி வச்சுருக்கிறோம். அதை மட்டும் லைட்டாக க்ரஷ் பண்ணி உள்ளே போட்டு விட்டுலாமா? என்னங்க, ஸோ நார்த் இந்தியன் ரெசிபி அப்படின்னாவே இது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இல்லையா? கண்டிப்பாக. சவுத் இந்தியன்னா கருவேப்பிலை போடுவாங்க. ஸோ நார்த் இந்தியன்னா கசூரி மேத்தி போட்டுருவோம். ஓகே, ஸோ பக்காவாக மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ குட்டி குட்டியாக இந்த கோனுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற மாதிரி சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை உள்ளே போட்டு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேரினேஷன் பண்ணி ஊற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவில் போட்டு கிரில் பண்ணால் ரெடி ஆயிரும். ஸோ சிக்கன் தரீங்களா? இப்போ ஸோ எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் நம்ம 250 கிராம்ஸ் வச்சுருக்கிறோம். 250 கிராம்ஸ் நல்லா ஓரளவுக்கு சாப் பண்ணி வச்சிடணும். ஆமாம், சாப்னு சொல்கிறத விட க்யூப்ஸாக, மினி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே. ஸோ செஃப், நம்மளுடைய ரீசன்ட் எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய அலுமினிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ அந்த வகையில் நம்ம SRM Institute of Hotel Managementல இருக்கக்கூடிய அலுமினிஸாக இருக்கட்டும், இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரியான சாதனைகள்னு ஒரு செக்ஷனே இருக்கு இல்லையா? ஸோ ஏதாவது 1-2 விஷயங்கள் ஷேர் பண்ணலாமே? அலுமினிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஷைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து முடிச்சுட்டு ஹோட்டலில் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அவசியம் கிடையாது. நிறைய பேர் ஆந்த்ரப்ரனர் ஆகிறாங்க, பிஸ்னஸ் மேன் ஆகிறாங்க. ஸோ இது ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம மீன்வைல் ஆன் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா க்ளவுட் கிச்சன் கொஞ்சம் பிரபலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் க்ளவுட் கிச்சன், ஓனாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து, அலுமினிஸ் க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து அதில் ஷைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ. ஸோ அது ஒன் ஆஃப் த, இப்போ தெர் இஸ் அ சேயிங் இன் இங்கிலீஷ், ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் தி டோர் ஒன்லி ஒன்ஸ், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கதவை திறக்கும்போது திறக்காட்டி யூ பில்ட் யுவர் ஓன் டோர்னு சொல்கிறாங்க. நீ ஒரு கதவை திறந்து விட்டு நீ அடுத்தவங்களை தட்ட வைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஆந்த்ரப்ரனரோட மெயின் வேலையாக இருக்கும்.
ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தவாவில் போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். எஸ், நம்மளுடைய SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுக்கான அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் உங்களுடைய அட்மிஷன்ஸை பிளாக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அட்மிஷன் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஆண்டர்ப்ரெனராக, இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக, விமனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம அட்மிஷன் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் செஃப், ஸோ இது மேரினேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் போடலாம், கீ போடலாம், பட்டர் போடலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா கீயும் ஆயிலும் கலந்து கொஞ்சம் வச்சுருக்கிறோம். ஓகே, அதை பேஸாக நம்ம ஆயில்னு சொல்கிறத விட டெக்னிக்கலாக கொஞ்சம் சொல்லணும்னா ஷார்ட்டனிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ கொஞ்சம் ஆமாம், ஷார்ட்டனிங்ஸ். ஏன்னா நம்ம சிக்கனை ஷார்டன் பண்ண போகுது. ஓகே, ஸோ நம்ம கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுறோம். கீயும் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சர் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம பேஸ் சூப்பராக அழகாக ஜெல்லான உடனே ஆல்ரெடி ப்ரீ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து தவாவோட இந்த ஹீட்லேயே மேக்ஸிமம் குக் ஆகிடும் இல்லைங்களா? ஆமாம். ஸோ தவா யூஸ் பண்ணுறதை விட வீட்டில் நம்ம நேயர்கள் யாரும் பண்ணுறது விருப்பப்பட்டாங்கன்னா இது நான்ஸ்டிக் பேனு, தோசைக்கல், அயன் தோசை தவா வந்து தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொஞ்சமாக நம்ம கொசரி மேத் ஆட் பண்ணலாமா? ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு நார்த் இந்தியனால வி ஆர் புட்டிங் ஒன்லி கசூரி மேத்தி. சரி, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்களா? ஒரு சைட் ஃபுல்லாகவே ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் பேட்ச் அப்புறம் திருப்பி போட்டு குக் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா? ஸோ ஆல்மோஸ்ட் டன். செஃப், பேசிக்காக இந்த சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்கு என்ன டைமிங் எடுக்கும்? ஸோ போன்லெஸ் சிக்கன் நல்லா ஹார்ட்லி ஒரு 12 மினிட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோரோவர் நம்ம குட்டி குட்டியாக தானே கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ போனாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆல்மோஸ்ட் 18 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஃபுட் சேஃப்டி சம்மந்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடியெல்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாகவே நம்ம SRMல செப்பரேட் சப்ஜெக்டே இருக்குது. ஸோ எவ்வளோக்குள்ள ஃபுட்டு முக்கியமோ அவ்வளோக்குள்ள ஃபுட் சேஃப்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால தான் எதை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம க்ளவுஸ் எல்லாம் சர்ஜிக்கல் க்ளவுஸ் மாதிரி டாக்டர்ஸ் மாதிரி போட்டுடலாம். ஸோ டாக்டர்ஸும் நம்மளும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சொல்லுவேன், ஷெஃப்ஸும். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? போத் ஆர் நோபல் ப்ரொஃபஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த கோன் தரீங்களா? ஓகே ஓகே, ஸோ கோன் பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி யாரும் இதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் பேஸாக போட்டுக்கலாங்களா? கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் பேஸ் போடுறோம். ஓகே, ஸோ க்ரீம் போட்டோம். ஸோ ஃபாலோட் வித் கொஞ்சம் சீஸ் போட போகிறோம். ஓகே, ஸோ கிரேட் பண்ண சீஸ் கொஞ்சமாக உள்ள ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஹீரோ ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த சிக்கனோட ஹீட்லேயே இந்த கிரேட்டட் சீஸ் வந்து மெல்ட் ஆகி அதோட இன்ஃப்யூஸ் ஆகிடும் இல்லைங்களா? கரெக்ட், சூப்பர். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிட்டோம். மறுபடியும் கொஞ்சமாக சீஸ் மேலே ஆட் பண்ண போகிறோம். ஓ சூப்பர். கோன் ஐஸ்கிரீமை பேர் கொர்னித்தோ ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பார்க்க வந்து பக்காவாக ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீமை வந்து ரெசம்பிள் பண்ணுது செஃப் உங்கள் ரெசிபி. ஆமாம், ஆனால் சாப்பிட்டா வெண்ணிலா ஐஸ்கிரீமாக இருக்காது, டிக்காவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்ம கொஞ்சமாக பிளேட்டிங்கில் எப்போவும் நம்ம தந்தூரி ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற லச்சான்னு ஒரு சாலட் வச்சுருக்கோம். ஆமாம், லச்சா சாலட். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணியிருக்கிறோம். ஸோ லச்சா சாலடை பேஸாக வச்சோன்னா நம்ம கொர்னித்தோ வைக்கும் போது ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அதனால தான் பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஹாவ் அ மலாய் சிக்கன் ஓவர் ஹியர். அதை எடுத்து இப்படி பேஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் உங்கள் கையில் இருக்கிற சிக்கனை எடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம். தந்தூரி ஃபுட்ஸ் பண்ணாலும் மின்ட் சட்னி கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ஸோ மின்ட் சட்னியை கொஞ்சமாக கிளாஸில் ஊற்றிட்டு, ஸோ எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் சட்னி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு புதினாவை தூக்கி மேலே வச்சிட்டோன்னா பர்ஃபெக்ட் கொர்னித்தோ ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மலாய் சிக்கன் கொர்னித்தோ ரெடியாக இருக்குது. பேரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கொர்னித்தோன்னா கொம்புன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சாப்பிட்டு உங்களுக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே, ஸோ பிஃபோர் டேஸ்டிங் அஃப்கோர்ஸ் ஒல்லியா ஒன்றும் ப்ரெசன்டேஷனில் வந்து அடிச்சிக்கவே முடியாது இல்லையா?
ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம ஐஸ்கிரீம் எப்படி நம்ம லிஃப்ட் பண்ணி சாப்பிடுமோ அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆமாம். ஓகே. எனக்கு பேசவே வரல, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு செஃப், அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஓகே நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி மலாய் சிக்கன் கொர்னெட்டோவாக இருக்கட்டும், இல்லை இன்னோவேட்டிவான டிஷ்ஷஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க, சமைச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க, தொடர்ந்து நம்ம ஷோவை பார்த்துட்டே இருங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது உங்களுடைய ஃபேவரட் ஷோ, நம்ம SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ இன்னொரு எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் திஸ் இஸ் பாபா ஃப்ரம் ஆஷிகா அண்ட் நம்மளுடைய செஃப் கோபிநாத் அவர்கள். தேங்க்யூ.